வெல்கம் டு நொஜி கிச்சன். இன்றைக்கி 1 கிலோ சீரக சம்பா ரைஸில் கேரளா தலைச்சேரி பிரியாணி ரெடி பண்ண போகிறோம். அதை எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சு ஒரு 200 கிராம் அளவு எண்ணெய் சேர்த்துக்குவோம். ஆயில் சூடானதும் நம்ம இந்த ஆனியனை ஒரு 200 கிராம் அளவு ஆனியனை ஃபுல்லாக கோல்டன் கலரில் பொரிச்சு எடுத்துக்குவோம். ஆயில் சூடாகிடுச்சு, இதில் ஆனியன் சேர்த்துக்குவோம். இப்போ ஃபுல்லாக ஆனியனை ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். அதே மாதிரி அதே ஆயிலே ஒரு 50 கிராம் முந்திரி பருப்பை நல்லா ப்ரௌன் கலராக ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு முந்திரி கரெக்டாக ப்ரௌன் கலரில் பொரிச்சு எடுத்துருவோம். அவ்வளோதான், முந்திரி ப்ரௌனிஷாக செவந்துருச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். இப்போ முந்திரியை பொரிச்சு எடுத்துட்டோம். அதே மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு திராட்சையும் பொரிச்சு எடுத்துக்கோம். இப்போ திராட்சை ஃபுல்லாக ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்குவோம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சு கடாய் சூடாகிடுச்சு. இதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்குவோம். அதோட கொஞ்சமாக அதில் ஆயில் சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ண ஆயிலை தான் இதில் சேர்த்துருக்குறோம். அந்த ஆயிலில் தான் ஆனியன் முந்திரி எல்லாம் வறுத்துருக்குறோம். அந்த ஆயிலை எடுத்து வச்சு அதுலேருந்து கொஞ்சம் சேர்த்து ஆயில் சூடாகிடுச்சு. இதில் ஒரு 2 சின்ன துண்டு பட்டை, ஒரு 4 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு 4-5 கிராம்பு, ஒரு 2 ஸ்டார் ஆனிஸ் சேர்த்துருக்கோம். இது நல்லா எண்ணெயில் பொரியட்டும். இது பொரிஞ்சதும் கொஞ்சமாக ஆனியன் சேர்த்துப்போம். ஒரு மீடியம் சைஸ் அளவு ஆனியனை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துப்போம். ஆனியன் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம 1 கிலோ சீரக சம்பா ரைஸில் தலைச்சேரி பிரியாணி ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். அதுக்கு நம்ம 1 கிலோ சீரக சம்பா ரைஸ் எடுத்துருக்குறோம். அதே மாதிரி 1 கிலோ கோழி எடுத்துருக்குறோம். ஒரு 200 கிராம் ஆனியனை பொரிச்சு தனியாக எடுத்துருக்குறோம். இப்போ ஒரு 100 கிராம் ஆனியனை இந்த ஸ்பைசஸோடு சேர்த்து போட்டு வதக்கிட்டு இருக்கிறோம். ஸ்பைசஸ் வதங்கிடுச்சு. இப்போ இதோட நம்ம இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்குவோம். இப்போ ஆனியன் இந்த அளவுக்கு வதங்கினதோட இதில் ஒரு 4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதோட ஒரு 4-5 பச்சை மிளகா அரைச்சி எடுத்துருக்குறோம். அதையும் இதில் சேர்த்துக்குவோம். போட்டு இந்த மசாலாவுடைய பச்சை வாடை மாறுற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் இதை இந்த ஆயிலில் வதக்கிக்குவோம். இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து ஒரு நிமிஷம் இதை வதக்கிட்டோம். ஒரு பச்சை மாறிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் நம்ம 1 கிலோ கோழியை ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டு சுத்தம் மட்டும் எடுத்துக்கிறோம். அதை இந்த மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டோட இந்த கோழி பீசஸ் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் இதை அப்படியே ஃபுல்லாக பிரட்டி விட்டு இதிலே சுட்டுவோம். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1.5 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி, அதோட இதுக்கு தேவையான அளவு இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பை சேர்த்து இதை ஃபுல்லாக பிரட்டிக்கணும். இப்போ மசாலா ஸ்பைசஸ்லாம் சேர்த்து ஃபுல்லாக பரட்டி ஒரு 2 நிமிஷம் இதை அப்படியே வச்சுட்டோம். இப்போ இந்த ஸ்டேஜில் இதுக்கு தயிர் சேர்த்துக்குவோம். இதில் ஒரு 150 ml தயிர், லெமன் இருந்தால் 100 ml தயிர், ஒரு 1/2 லெமன் புளியலாம். நம்ம லெமன் சேர்க்கலை, அதனால் 150 ml தயிர் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு அதோட கொஞ்சமாக மல்லி புதினா ரெண்டும் கொஞ்சம் கொஞ்சம் இதில் சேர்த்து இதை ஃபுல்லாக பரட்டிக்குவோம்.
இப்போ மல்லி புதினா தயிர் சேர்த்து ஃபுல்லாக ஒரு பெரட்டிட்டோம். பெரட்டி ஒரு 200 கிராம் அளவு தக்காளியை நைஸாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துப்போம். தக்காளி சேர்த்துட்டு இதை இன்னொரு தடவை ஃபுல்லாக பெரட்டிட்டு இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் இதை அப்படியே வேக வைப்போம். இப்போ நம்ம 10 நிமிஷம் இதை வேக விட்டுருணும். இது ஃபுல்லாக வெந்துருச்சு. நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை இதை இந்த மாதிரி மேலே சேர்த்துக்குவோம். ஆனியனை சேர்த்துட்டு இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுவோம். ஆஃப் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ இந்த சிக்கன் வந்துடுச்சு. அடுத்து இந்த அடுப்பில் ரைஸை ரெடி பண்ணிக்குவோம். இப்போ 1 கிலோ சீரக சம்பா ரைஸை ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 தண்ணி போட்டு வாஷ் பண்ணிவிட்டு இதை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்குவோம். இப்போ நம்ம 1 கிலோ ரைஸை வாஷ் பண்ணி ஊற வச்சிட்டோம். இப்போ அடுத்தது வந்து ரைஸை ரெடி பண்ணிக்குவோம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சாச்சு. ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் நெய் சேர்த்துக்குவோம். நெய் சூடாகிடுச்சு. இதில் சின்னதாக ஒரு துண்டு பட்டை, ஒரு இலை, ஒரு 2 கிராம்பு, 2 ஏலக்காய் அளவு லைட்டாக சேர்த்துக்குவோம். அதோட இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்குவோம். 1 கிலோ ரைஸுக்கு 1.5 லிட்டர் தண்ணி இதில் சேர்த்துக்குவோம். தண்ணி சேர்த்துட்டோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். இதுக்கு வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்குவோம். தண்ணியிலே கொஞ்சமாக மல்லி, கொஞ்சமாக புதினா சேர்த்துட்டு இந்த சட்டியை க்ளோஸ் பண்ணிவிடுவோம். தண்ணி சூடு வரட்டும். இப்போ இதில் தண்ணி சேர்த்துருந்தோம். தண்ணி ஃபுல்லாக கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் ஃபுல்லாக வாஷ் பண்ணி வடித்து எடுத்துருக்கிற சீரக சம்பா ரைஸை இதில் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு இந்த ரைஸை இந்த மாதிரி எல்லாத்தையும் லேசாக ஒரு கிண்டி ரைஸை பரட்டி விட்டுருவோம். பரட்டிட்டு இந்த அரிசி தண்ணி கொதி வரட்டும். இந்த ரைஸ் வந்து இந்த தண்ணியோட இந்த ரைஸுக்கும் அந்த தண்ணிக்கு சமமாக வெந்து வரணும். தண்ணிக்கு அரிசிக்கு சமமாக வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் இதை அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு தம்மில் வச்சுருவோம். இப்போ நம்ம 10 நிமிஷம் இதை புழுங்க போட்டிருந்தோம். 10 நிமிஷம் ஆகிடுச்சு. ரைஸ் வந்து ஒரு 3/4 வேக்காடு, ஒரு 80% வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஒரு சட்டியில் மாற்றி மிக்ஸ் பண்ணி தம் போட்டுக்குவோம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த சிக்கனை கிரேவியோட ஒரு அரைவாசியை இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்குவோம். கிரேவி சேர்த்துட்டோம். இப்போ நம்ம ரைஸ் அதில் ஆட் பண்ணிக்குவோம். இதில் மேலே ஃபுல்லாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரைஸை ஆட் பண்ணிக்குவோம். ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு இது மேலே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்குவோம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இதில் நெய் சேர்ப்போம். நெய் சேர்த்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க திராட்சையை கொஞ்சமாக இதில் சேர்ப்போம். முந்திரி கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவோம். அதோட ஃப்ரை பண்ணியிருக்கிற ஆனியனையும் கொஞ்சம் இதில் ஆட் பண்ணிக்குவோம். ஒரு 4-5 இலை புதினா, கொஞ்சமாக மல்லி. இப்போ அந்த பேலன்ஸ் உள்ள அந்த சிக்கனையும் இதில் நம்ம மேலே சேர்த்துக்குவோம். இப்போ இந்த ரைஸை இதில் ஆட் பண்ணிக்கிறோம்.
ரைஸையும் சேர்த்தாச்சு. இது மேலே மறுபடியும் பேலன்ஸ் இருக்கிற இந்த திராட்சையை இதில் ஆட் பண்ணிக்குவோம். ஃப்ரை பண்ண திராட்சை, அதோட ஃப்ரை பண்ண முந்திரியும் இதில் ஆட் பண்ணிக்குவோம். பேலன்ஸ் இருக்கிற இந்த ஃப்ரை பண்ண ஆனியனை இதில் மேலே சேர்ப்போம். அதே போல் கொஞ்சமாக மல்லி, ஒரு 4 இலை புதினா, அப்படியே மேலே ஒரு 2 டீஸ்பூன் நெய், இப்போ நம்ம சாஃப்ரானை சுடு தண்ணியில் வச்சு எடுத்துருக்குறோம். அதை அப்படியே மேலே லைட்டாக தெளிச்சுக்குவோம். இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் தம்மில் போட்டுருவோம். 10 நிமிஷம் ஆகிடுச்சு நம்ம தம்மில் போட்டு. இப்போ ஓப்பன் பண்ணி எப்படி ரெடி ஆகிருக்கோம். 2 லேயராக அந்த மசாலா, சிக்கனு, நட்ஸு எல்லாம் சேர்த்து 2 லேயராக வச்சு ஒரு 10 நிமிஷம் தம் போட்டோம். அது எல்லாத்தையும் ஃபுல்லாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ ஒரு பக்காவான ஒரு ஸ்ட்ரெச்சரில் நல்ல ஒரு அழகான ஒரு கலரில் பிரியாணி, சீரக சம்பா தலைச்சேரி பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதை க்ளோஸ் பண்ணிவிடும். ஒரு அருமையான ஒரு சூப்பர் டேஸ்ட்டில் ஒரு தலைச்சேரி சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.